Hi friends, welcome back. So நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா 5 இன்ட்ரெஸ்டிங்கான ரேண்டம் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் சேனல். நான் தான் உங்க அஜித். நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், Glaucus Atlanticus அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். ஸோ அதை வந்து காமனாக எப்படி கூப்பிடுவாங்க, செல்ல நேம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ ஏஞ்சல். ஸோ அது ஏன் ப்ளூ ஏஞ்சல் அப்படின்னு கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அது கலர் ப்ளூ கலரில் இருக்கும், பட் ஆனால் அழகு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏஞ்சலோட கம்பேர் பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அதே சமயம் இது வந்து ரொம்ப ரேர். ஸோ இந்த ஸ்பீசிஸ் எங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இதுகிட்ட இருக்க என்ன ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு கார்னிவோரஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்சனான கிரியேச்சர் ஒன்று இருக்கணும். ஸோ அதை வேட்டையாடி அதுகிட்ட அதை சாப்பிட்டுடும். ஸோ அதுகிட்ட இருக்க விஷயத்தை எடுத்து வச்சுக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து இன்னொன்று ஒரு மிருகத்து மேலே இது அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அது பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப ரேர் அண்ட் பியூட்டிஃபுல். நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், Aerogel. ஸோ இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு மேகத்தை நீங்கள் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் கையில் வச்சுதான் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு அல்ட்ரா லைட் மெட்டீரியல் வெயிட். ஸோ இதில் வெயிட்ன்றதே கிடையாது. ஸோ அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதில் என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து கேஸையும் ஜெல்லையும் தான் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் அது அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக கடத்தாது, அதாவது கண்டக்ட் பண்ணாது. இந்த Aerogel மேலே நீங்கள் ஒரு ஃப்ளாரை வச்சுட்டு கீழே நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாருக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் இதோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதுவுமே கண்டக்ட் பண்ணாது. ஸோ இது ஒரு நல்ல மெட்டீரியல். ஸோ இதில் இது எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஸ்மோக்குன்னு கூட சொல்கிறாங்க இதோட நிக்நேம். நம்பர் 3, டான்சானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேக். ஸோ இந்த லேக்ல நீங்க தப்பி தவறி கூட போய் குளிச்சிடக்கூடாது. ஸோ அது ஏன் குளிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ இந்த லேக்ல வந்து சோடியம் கார்பனேட் டீஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்க உடம்ப அரிச்சு எடுத்துரும். ஆமாங்க. ஸோ நீங்க அதில் குளிச்சிங்கன்னா உங்க கண்ணை அரிச்சு எடுத்துரும், உங்க உடம்பு ஸ்கின்க்கு வந்து நிறைய டிசீஸ் கொடுத்துரும். அதே சமயம் உங்க ஸ்கின்னை வந்து அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். அதே சமயம் இதில் வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிங்க் கலர் ரெட் கலர் கலந்த மாதிரி உங்களுக்கு அப்பியரன்ஸ் இருக்கும். இதில் இந்த லேக்ல ரெட் கலர் பாக்டீரியா வந்து இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்க பார்க்கறதுக்கு பிங்க் ரெட் கலந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், டெனைக்கல் டெசர்ட். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏன் போகக்கூடாது, அதே மாதிரி ஸோ இந்த டெசர்ட்டை பார்க்க எப்படி இருக்கும் பார்த்தவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னமோ இந்த உலகத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பிளானெட்குள்ளே போயிட்டு, அதாவது அதர் ஏலியன் பிளானெட்குள்ளே போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிடிக்கும், ஸோ பாய்சன் கேஸ், லாவா பூல், அதே மாதிரி அங்கே வந்து ஒரு குட்டை தண்ணி இருக்குன்னா ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஆசிடாக இருக்குமா. ஸோ நீங்கள் தெரியாதனமா அதில் விழுந்துட்டா கூட உங்களுக்கு தான் டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்கவே ஒரு கலர்டா, ஸோ ஒரு எல்லோ கலர், ரெட் கலர், ஸோ இந்த மாதிரி கலர்டா அங்கங்கே பார்க்கறதுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே சமயம் கிரேசியாகவும் இருக்கும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இங்கே நம்மளுக்கு ஒரு நாள் வந்து அதர் பிளானெட்ல எத்தனை நாளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அப்படி யோசிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு நாள் இருக்கோம்னா மெர்க்குரியில் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே 2 இயர்ஸ் ஆகுமா. நம்மளோட ஏர்த்தில் இருக்க 1 டே வந்து மெர்க்குரியில் 2 இயர்ஸ், அங்க இருக்க 1 டே வந்து இங்க ஏர்த்ல பாத்தீங்கன்னா 176 எர்த் டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டைம் தாங்க. ஸோ டைம்னால தான் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் சேனல். நான் தான் உங்க அஜித். பாய்.